இஸ்ரவேல் ஜனங்க அப்பப்ப விழுவதும், எழுவதும், கர்த்தருக்குள்ள வருவதும், கொஞ்ச நாள் நிற்பாங்க, கொஞ்ச நாள் போய் விடுவாங்க. கொஞ்ச நாள் பின்மாற்றத்துக்குள்ள போய் விடுவாங்க. இப்படியே இருக்கிறாங்க ஜனங்கள். அதுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு திரும்ப, திரும்ப, திரும்ப நினைப்பூட்டுவதற்காகவே இந்த வார்த்தையை அநேக இடத்துல அவர் சொல்லியிருப்பார். பிரியமான தேவ ஜனமே, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரும்போது, நான் செஞ்சேன் இல்லையா ஒரு அற்புதம், அதே போல உனக்கு செய்வேன். உன் அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, சொல்லி அவர்களுக்கு நினைப்பூட்டுவார். எப்படி ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள அந்த எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தார். ஒன்றா இரண்டா சொல்லுங்க பார்க்கலாம். அநேக அற்புதங்களை செய்து தேவன்தான் பெரியவர், தேவன்தான் உண்மையானவர், கர்த்தராகிய தேவன் உண்மையுள்ளவர் என்பது ஜனங்களுக்கு புரிய வைக்கும்படி அநேக அற்புதங்களை செய்தார். அநேக அதிசயங்களை செய்து காண்பித்து அங்கிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். ஹalleluya. அதனால இந்த வார்த்தை அநேக இடத்துல எழுதப்பட்டிருக்கும். என் பிரியமான தேவ ஜனமே,